மெரினால ஒரு குழந்தை இறந்து போயிருக்கு மூழ்கி. திருச்சியில் ஒரு செவிலியர் தவறான மருத்துவ முறையில் மருத்துவம் செய்தனால இறந்து போயிருக்காங்க. கோயம்புத்தூர் சைடில் ஒரு குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி கொலை செய்யப்பட்டிருக்கு. பூந்தமல்லியில் கையில் பிரச்சனை அப்படின்னு போன ஒருத்தர் தவறான சிகிச்சை முறையினால் இறந்து போயிருக்காரு. இதுக்கெல்லாம் காரணம் அரசாங்கத்தோட கையாளகத்தனம். அரசாங்கம் எதுவும் செய்யலை அப்படின்ற கேள்விகள் எழுப்புகிறாங்க. அதில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒருத்தர் நல்லது செய்யணும் அப்படின்னு அரசியலுக்கு புதுசாக வந்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு போராடிக்கிட்டு இருக்காருன்றதை நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா இந்த சிஸ்டமேட்டிக் இதற்கு முன்னாடி ஆட்சி செஞ்சாங்கல்ல, அவங்களோட அலட்சியம் அதை தான் காட்டுது. தனி மனித ஒழுக்கமின்மை ஒரு குழந்தையோட பாலியல் வன்கொடுமை இறப்புக்கு காரணம். இதெல்லாம் இதுக்கப்புறம் எப்படி தடுக்க போகிறோம் அப்படின்றத தான் கேள்வியை தவிர, இப்போ இருக்க அரசு கையாலாகாத அரசு, இவங்க இதை பண்ண முடியல, இதுக்கு என்ன பண்ண முடியுன்றது கேள்வியே தவறான கேள்வி. முட்டு கொடுங்கடா அப்படின்னு கேட்காதீங்க. நாங்கள் முட்டெல்லாம் கொடுக்கல. ஒரே நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். 15 நாளில் என்ன செய்திட முடியுமோ அதை பெரும்பான்மையாக முழு சதவீதத்தில் செஞ்சுருக்காங்க. எல்லா இடத்துலையும் அமைச்சர் போய் நிற்கிறாங்க, எம்எல்ஏக்கள் போய் நிற்கிறாங்க, வருத்தங்கள் தெரிவிக்கிறாங்க. அவங்களோட கண்ணீர் இங்கே அவ்வளோமா தெரியுது. ஸோ தனி மனித முழுக்க வேணும். இந்த சிஸ்டத்தை மாற்றணும். அதுதான் இதுக்கெல்லாம் தீர்வாக இருக்க முடியுமோ இல்லைய ஒரு தேவையில்லாமல் கல்லடி அடிக்காதீங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப தப்பாக இருக்குது.